ஆமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கொண்டு நாம் இதுவரையும் தொழுத இந்த தராவினுடைய தொழுகை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்காக வேண்டியும் நீர் செய்து நாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء. اللهم ارزقنا بالألف ألفة وبالباء بركة وبالتاء توبة وبالثاء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالدال دليلا وبالذال ذكاء وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالشين شفاعا وبالصاد صدقا وبالضاد ضياء وبالطاء طراوة وبالضاء ظفرا وبالعين علما وبالغين غنى وبالفاء فلاحا وبالقاف قربا وبالكاف كراما وباللام لطفا وبالميم موعظة وبالنون نورا وبالواو أصلا وبالهاء هداية وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم وارفعنا بالآيات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من الخطأ أو نسيان أو تحريف كلمة عن مواضعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء الإلحان أو تعجيل عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ اللسان أو وقف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إظهار بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتبه أو قلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وأدخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا وإلى الخيرات كلها دليلا. فاكتبنا على التمام وارزقنا آداء بالقلب واللسان وحب الخير والسعادة والبشارة من الإيمان. وصلى الله تعالى على خير خلقه محمد مظهر لطفه ونوره عرشه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாத்மார்கள், உலக முஸ்லிம்கள் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து மறைத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த புனித மிகு இரவிலே நாங்கள் உங்களிடத்தில் கையேந்தி துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய அத்தனை துஆக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் என்ன மனக்கிடங்குகளுடன் உன்னிடத்திலே கேட்கிறார்களோ அத்தனையுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், கிருபையுடைய ரஹ்மானே, இந்த இரவினுடைய பரக்கத்தால் எங்களுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்கள் யாரெல்லாம் என்னென்ன துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் ரஹ்மானே. அதை அதிகமாக அறிந்தவனாக நீ இருக்கிறாய் ரஹ்மானே. எனவே அனைவருடைய தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் நோற்ற நோன்புகள், நாங்கள் நோற்ற தொழுத தராபிக தொழுகைகள் அத்தனையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்னும் நாங்கள் இபாதத்திலே ருசி கண்டவர்களாக செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆர்வத்துடன் இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இபாதத்துகளில் எங்களிடம் சளைப்பு தட்டுகிறது ரஹ்மானே. சஹாபாக்களை போல் எங்களால் தொழுக முடியவில்லை ரஹ்மானே. சஹாபாக்களுடைய நோன்புகளை போல் எங்களால் நோக்க முடியவில்லை ரஹ்மானே. எங்களுடைய ஈமான் எல்லாம் பலகீனம் இருக்கிறது ரஹ்மானே. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய ஈமானை பலப்படுத்த ரஹ்மானே. சஹாபாக்களை போல நாங்களும் ஈமான் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவிட ரஹ்மானே. அந்த சஹாபாக்களை எப்படி பொருந்தி கொண்டாய் அதுபோல எங்களையும் நீ பொருந்தி கொள் ரஹ்மானே. எங்களுக்கு அதிகமான இபாதத்துகள் செய்வதில் ஆர்வத்தையும் எல்லா தேட்டத்தையும் தந்துருள் புரி ரஹ்மானே. இன்னும் இருக்கக்கூடிய நோன்புகளையும் தராவிகளையும் யா அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் முழுக்க முழுக்க லைலத்துல் கத்ரை பரிபூர்ணமாக பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. அந்த புனிதமிகு இரவுக்குள் எங்களை அணைத்து விடு ரஹ்மானே. எங்களை அந்த இரவை விட்டும் துர்பாக்கியவர்களாக ஆக்கிவிடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே. கிருபையாளனே, கருணையாளனே, யா அல்லாஹ், உலகத்தில் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்தில் உன்னிடத்தில் கையேந்துகிறார்களோ அத்தனை பேருடைய யா அல்லாஹ் இறைஞ்சலையும் நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யாருடைய கைகளையும் வெறும் கையாக திருப்பி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு முழுமையாக நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விடு ரஹ்மானே. நாங்கள் இங்கு நிம்மதியாக வாழ்கிறோம் யா அல்லாஹ். அவர்கள் அங்கு மிக பெரும் பயமுறுத்தலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கு அச்சுறுத்தப்படுகிறது யா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விடு ரஹ்மானே. முழுக்க முழுக்க உன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய நம்பிக்கையை வீணடித்து விடாதே ரஹ்மானே. அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்து விடாதே யா அல்லாஹ். சீக்கிரத்தில் உதவி செய்து விடு யா அல்லாஹ். அவர்களை அடக்கி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு எழுந்த அத்தனை அநீதிகளுக்கும் நீதத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக யா அல்லாஹ் ஆயுதங்களை தூக்குகிறார்களோ அவர்களுக்கு எதிராக மடக்குமார்களை இறக்கி விடு ரஹ்மானே. எப்படி போர்க்களத்தில் மலக்குமார்களை இறக்கி விட்டாயோ அதுபோல மலக்குமார்களை இறக்கி விட்டு உதவி செய்ய ரஹ்மானே. இவர்களுக்கு மலக்குமார்களை தவிர யாரும் ஈடு கொடுக்க முடியாது யா அல்லாஹ். எந்த நாடும் ஈடு கொடுப்பதற்கு தயார் இல்லை யா அல்லாஹ். உன்னை மட்டுமே நம்பியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே யா அல்லாஹ். நிம்மதியாக தொழக்கூடிய நாட்களிலும் அவர்களால் தொழுக முடியவில்லை யா அல்லாஹ். ஏக்கங்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ். குழந்தையை பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். முழுக்க முழுக்க கவலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நிம்மதியாக தொழுக முடியவில்லையா அல்லாஹ். எப்படி அன்பு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்களோ அதுபோல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய மிகப்பெரிய அருட்கொடைகளை அவர்கள் மீது நீ சொரிந்து விடு ரஹ்மானே. உனது நீதத்தை காட்டி விடு யா அல்லாஹ். நீ இருக்கிறாய் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நிரூபிக்கக்கூடிய தருணம் வந்திருக்கிறது ரஹ்மானே. உனது உதவியை எதிர்பார்ப்பவர்களுக்கு நீ கண்டிப்பாக உதவி செய்வாய் ரஹ்மானே. புனிதமிக்க இந்த இரவில் எல்லோரும் அவர்களுக்காக
கையேந்துகிறோம் ரஹ்மானே. அவருடைய பாவங்களை எல்லாம் முழுக்க மன்னித்து நன்மைகளாக ஆக்கி கொடுத்து விடு ரஹ்மானே. உனக்காக அவர்கள் உயிர் துறக்க தயாராக இருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுக்கு உதவி செய்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு கருணை செய்து விடு யா அல்லாஹ். அவர்களை நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். அவர்களை போன்றுண்டான ஈமானை எங்களுக்கும் கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த ஈமான் இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையிலும் உன்னை மறந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நிம்மதியற்ற வாழ்க்கையிலும் உன்னை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ உதவி செய்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு முழுக்க முழுக்க உனது அருளை கொடுத்து விடு ரஹ்மானே. கிருபையாளனே, எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அநீதம் இழைக்கப்படுகிறதோ அத்தனை பேருடைய அநீதத்திற்கும் யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு யா அல்லாஹ் நீதத்தை செலுத்தி விடு ரஹ்மானே. இந்த துஆவை உமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு அதிகமாக எங்களுடைய அனைத்து உறவினர்களுக்கும் யா அல்லாஹ் இன்றைய நாளிலே நீ ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மஃபிரத்தையும் கொடுத்து விடு ரஹ்மானே. குறிப்பாக எங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளை உடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கை எல்லாம் நிம்மதியாக ஆக்கி விடு ரஹ்மானே. அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு யா அல்லாஹ் அனைத்து விதமான சுகபோகத்தையும் கொடுத்து விடு ரஹ்மானே. அவரை ஒளிமயமாக ஆக்கி விடு ரஹ்மானே. அவர்களுடைய யா அல்லாஹ் வறுமை வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி விடு ரஹ்மானே. கிருபையாளனே, முழுக்க இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இஸ்லாமியர்களாகவே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. எங்கள் கடைசி மௌத்துடைய நேரத்தில் கலிமாவை மொழியக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்தை குறித்தும் அதிகமாக நாங்கள் துஆ செய்கிறோம் யா அல்லாஹ். கடைசி நேரத்தில் எத்தனையோ வழிமார்களுடைய பாதை மாறி போயிருக்கிறது ரஹ்மானே. கடைசி நிலைமை குறித்து நாங்கள் துஆ செய்கிறோம் யா அல்லாஹ். இஸ்லாத்தின் மீது மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. இஸ்லாத்தின் மீது மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா ரஹ்மானே. முழுக்க செய்த துஆக்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற மன நிம்மதியுடன் நாங்கள் முடிக்கிறோம் ரஹ்மானே. நீ ஏற்றுக்கொள்வாய் ரஹ்மானே. ரப்பிஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. رب ارحمهما كما ربيانا صغارا. صل على النبي سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.